சாஹிப் டாக்ஸ் ஊடகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய காணொலியில் மிக முக்கியமாக பேசப்பொருளாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும், பிரதமர் மோடிக்கும் எதிராக இருக்கக்கூடிய சில உரசல்கள், விரிசல்கள், அதனுடைய பின்னணி என்ன, அது மறுபக்கம் என்ன, பிரதமர் மோடி அவர்கள் இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள் அவர் தூக்கி எறியப்படுவார், புதிய பிரதமரை நோக்கி ஆர்எஸ்எஸ் சென்று கொண்டிருக்கிறது என்ற கருத்து வருகிறது. அதனால்தான் மோடிஜி அவர்கள், பிரதமர் மோடி அவர்கள் கடந்த 15 ஆகஸ்ட் அன்று சுதந்திர தின உரையில் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை மிகப்பெரிய அளவுக்கு புகழ்ந்து சொன்னார். ஏன் புகழ்ந்தார், எப்படி புகழ்ந்தார், அதன் பின்னணி என்ன என்பதையெல்லாம் விளக்கி இந்த பேசப்படக்கூடிய அந்த விஷயம், ஆர்எஸ்எஸ் என்ன அவ்வளோ பெரிய தொண்டு இயக்கமா, ஆர்எஸ்எஸ் இயக்கம் இந்த நாட்டுக்கு செய்த நன்மை என்ன, தீமை என்ன என்பதையெல்லாம் அலசக்கூடிய ஒரு பகுப்பாய்வு நிறைந்த காணொலி இது. இது போன்ற காணொலிகளை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சாஹிப் டாக்ஸ் ஊடகத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம காணொலிக்கு சென்று விடுவோம். முதல்ல மோடி அவர்கள் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில், சுதந்திர தின உரையில் எப்போதும் இல்லாத அளவுக்கு 92 நிமிஷம் பேசினார். அதில் மிக முக்கியமாக அவர் சொன்னது, ஆர்எஸ்எஸ் வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் என்ஜிஓ, தன்னார்வ தொண்டு நிறுவனம், உலகத்திலேயே மிகப்பெரிய தன்னார்வ தொண்டு நிறுவனம் என்று வாயார புகழ்ந்தார் மோடி. வெரி ப்ரவுட் அண்ட் க்ளோரியஸ் 100 years ஆஃப் நேஷனல் சர்வீஸ், ரொம்ப பெருமைப்படக்கூடிய புரட்சிகரமான 100 ஆண்டுகளை கடந்து நிற்கிறது ஆர்எஸ்எஸ் என்று சொன்னார். சுயம் சேவக்ஸ், அவங்களாம் வாலண்டியர்ஸ், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையே டெடிகேட் பண்ணியிருக்காங்களா, எதுக்கு, வியக்தி நிர்மாண், கேரக்டர் டெவலப்மெண்ட், நாட்டையே டெவலப் பண்ணுற அளவுக்கு அவங்க வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். ராஷ்டிரிய நிர்மாண், நேஷன் பில்டிங், இந்த தேசியத்தை என்ன செய்வாங்க, கட்டமைத்தவர்கள். வெல்ஃபேர் ஆஃப் மதர்லேண்ட், தாய் நாட்டுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, தங்களை அர்ப்பணித்தவர் யார், ஆர்எஸ்எஸ். இவ்வளோ பில்டப்பு, இவ்வளோ தூரம் தூக்கி நிறுத்துகிறாரு, அவரே ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் தான். ஆர்எஸ்எஸ் இல்லாமல் பாஜக இல்லை. பாரதிய ஜனதா கட்சி என்பதே ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு பொலிட்டிக்கல் விங்கு தானே. அதனால் ஒரு ஆர்எஸ்எஸ்காரராக இருக்கக்கூடிய மோடி ஆர்எஸ்எஸ்ஸை புகழ்ந்து பேசுகிறது நமக்கு ஒன்றும் பெரிய ஒரு ஆச்சரியம் இல்லை. ஆனால் ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத்தை விட, ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தை விட நான் தான் பாஸு அப்படிங்கிற மாதிரி நடந்து கொண்டிருக்கக்கூடிய மோடி, 11 ஆண்டு கால ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடிஜி அவர்கள் இன்றைக்கு கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு, சுருதி குறைஞ்சிருக்குது. என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா நிறைய மேட்டர்கள் இருக்குது. அவருடைய பதவியே காலியாகக்கூடிய அளவுக்கு ஆர்எஸ்எஸ் காய் நகர்த்தி இருக்கிறது. 75 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்தவர்கள் ஆர்எஸ்எஸ்லையோ பாஜகவிலையோ இன்னும் பிற அமைப்புகளையோ, ஆர்எஸ்எஸ் உடைய துணை அமைப்புகளில் தலைமை பொறுப்புக்கு வர முடியாது. இது ஆர்எஸ்எஸ் எழுதப்படாத விதியில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் மோடி என்ன செய்யணும், பிரதமர் பதவியில் விலக வேண்டும் என்ற ஒரு கூற்று வந்துவிட்டது. அதற்கு திருப்பி எப்படி அடிக்கிறாங்க மோடி, அமித்ஷா, அவங்க லாபி. அப்போ மோகன் பகவத்துக்கு மட்டும் என்ன, மோடியை மாதிரியே மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் தலைவருக்கும் 75 years ஓல்டு தானே வரும், அவரும் பதவி விலக வேண்டும் என்கிற ஒரு இதை வைத்திருக்கிறார்கள். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த குஜராத்தி லாபியும் ஒரு காரணம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள், சிவசேனா இப்படிலாம் சொல்லுவோம்ல, துர்கா வாகினி. ஏன்னா பெண்களை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் பள்ளிக்கூட கல்லூரி மாணவர் கையில் ஆயுதத்தை கொடுத்து துர்கா வாகினி என்று சொல்லுவார்கள். விஹெச்பியுடைய துணை அமைப்பு. சேவா பாரதி, பாரதத்துக்காக சேவை செய்கிறோம் இந்த ஒரு அமைப்பு. இப்படி 100கணக்கான அமைப்புகளை கட்டமைப்பது ஆர்எஸ்எஸ். இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க, பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா யூரோப்பு, யுஎஸ்ஏ, ஐக்கிய அரபு அமீரகம், அரபு நாடுகள் எல்லாம் இவங்க கிளை அமைத்து அங்கே இருக்கக்கூடிய பண வசூல் செய்து அங்கே இயக்கம் நடத்தி இங்கே இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. கடந்த 11 வருஷமாக மோடி பிரதமராக ஆகிய பிறகு அந்த விங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ விஹெச்பி எங்கே இருக்குன்னு தெரியாது. விஸ்வ இந்து பரிஷத்தை பற்றி ஏதாவது உங்களுக்கு இது வருதா, செய்தி வருதா, உலகத்தில் வராது. பஜ்ரங் தளை பற்றி ஏதாவது செய்தி வெளியே வருதா, வெளியே வரலை. அத்தனையும் நான் தான் பாஸ், அனைத்துக்கும் தாயகமே நான் தான் மம்மி, நீங்கள் எல்லாம் டம்மி அப்படின்ட்டார் யார், மோடிஜி. அந்த விங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா குஜராத்தி லாபிகளாக மோடி, அமித்ஷாவுக்கு சாதகமானவர்கள்லாம் நிறைந்து விட்டார்கள். அந்த லாபியை ஆர்எஸ்எஸ்ஸில் உடைக்க முடியவில்லை.
எனவே தான் ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கும் கொஞ்சம் ரிஃப்ட் ஏற்பட்டு 2024 கூட ஆர்எஸ்எஸ் சரியாக வேலை செய்யலை. அதனால தான் பாஜக வந்து என்ன செஞ்சுச்சு, குறைந்த பல தொகுதிகளில் தோல்வியை தழுவியது என்றெல்லாம் சொல்கிறார்கள். சரி, அது பக்கம் இருக்கட்டும். மோடிஜி இப்படி பொழுதுக்கு பிரதமர் மோடி அவர்கள் இந்த அளவுக்கு அவர் வந்து வாயால் புகழ்வதற்கு காரணம் என்ன? அந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் வந்து பெரிய ஒரு தொண்டு நிறுவனமா என்று பார்த்தால் குண்டு வைத்த நிறுவனமாக இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் தொண்டு நிறுவனமா குண்டு நிறுவனமாங்கிறத யார் சொல்லணும்? பொதுமக்கள் நாம சொல்லணும். ஒரு ஆர்எஸ்எஸ்கார் சொல்லலாமா? கடந்த 70 ஆண்டு கால வரலாற்றில் ஆர்எஸ்எஸ் செய்த கலவரங்கள் எத்தனை? கொன்றொழித்தது. கிட்டத்தட்ட 3 முறை இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட அமைப்புள்ளவா ஆர்எஸ்எஸ். தேசபிதா காந்தியடிகளை சுட்டுக் கொண்டது ஆர்எஸ்எஸ், தடை செய்யப்பட்டது. எமர்ஜென்சி இந்திரா காந்தி அம்மையார் பீரியடில் எமர்ஜென்சியில் மிகப்பெரிய ஒரு கலவரங்களை ஏற்படுத்தி தடை செய்யப்பட்டது. 1992 பாபர் மசூதியை உடைத்தார்கள், தடை செய்யப்பட்டது. இப்படி 3 முறை தடை செய்யப்பட்ட இயக்கத்தை மிகப்பெரிய பில்டப் கொடுத்து மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். இதற்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அசதுதீன் ஓவைசி, கேரளா சிஎம், நம்முடைய தமிழ்நாடு சிஎம் அகிலேஷ் யாதவ் அத்தனை பேரும் என்ன செஞ்சுறாங்க, எல்லாருமே ஆர்எஸ்எஸ் உடைய முகத்தை தோல்வித்து காட்டிருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் வந்து நாட்டுடைய மதச்சார்பின்மை கோட்பாட்டை வந்து தூக்கி நிறுத்தக்கூடிய கான்ஸ்டியூஷனை தகர்க்கக்கூடிய அமைப்பு, இந்துத்துவ அஜெண்டாவுடைய அமைப்பு, அங்கே மெஜாரிட்டி மைனாரிட்டி மெஜாரிட்டிசம் பேசிக்கொண்டு தெரியக்கூடிய அமைப்பு, பாசிசத்தினுடைய அமைப்பு. எப்படி ஹிட்லர் முசோலினி கட்டமைத்தாரோ அது போன்ற ஒரு பாசிச சிந்தனைவாத அமைப்பு என்று அனைத்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களும் இன்றைய சொல்லியிருக்கிறார்கள். இந்த சுதந்திர தின உரையில் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி எப்படி பேசுவீங்க நீங்கள்? ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர்கள் சுதந்திரத்துக்காக பாடுபட்டாங்களா? சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அந்த தியாகிகளை கொச்சைப்படுத்த அளவுக்கு வந்து மோடி செய்து விட்டார் பிரதமர் மோடி. அந்த இந்தியா கேட்டில் சற்றொப்ப இருக்கக்கூடிய 95,000 பேர் இந்தியா இராணுவத்தில் இணைந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போர் புரிந்து இந்த நாட்டின் விடுதலைக்காக தன் இன்னுரை இயன்ற அந்த வீரர்களுடைய பட்டியல் இருக்கிறது. 95,000 பேர், 65,000 பேர் இஸ்லாமியர் பட்டியல். அவரை பற்றி நீங்கள் ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு பேராக அங்கே இருக்குதா? ஹெட்கேவர், மூன்சே, கோல்வர்கர், தோல்கர், பிரான்ஸ்பே இவங்கெல்லாம் வந்து சுதந்திர போராட்ட தியாகிகளா? சவர்கர் வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அந்த வைஸ்ராய்க்கு எழுதிய மன்னிப்பு கடிதங்கள்லாம் எங்கே போய் சொல்கிறது? ஆக ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் வந்து முழுக்க சுதந்திரத்துக்கு எதிரான சிந்தனையுடையவர்கள். அப்படிப்பட்டவரை வந்து இந்தியாவுடைய 79வது சுதந்திர தினத்தை அன்று மோடி வாயால் போகிறார் என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் உடைய பின்புலத்தை நாம் தோலிர்த்து காட்ட வேண்டிய நமக்குடைய கடமையும் பொறுப்பு இருக்குது. நாடு புள்ள நடத்த கம்யூனல் ரைட்ஸ், பிஹெச்பி, பஜ்ரங் தள், எத்தனை கலவரங்கள், காஸ்ட் பொசிஷன், அங்கே இருக்கக்கூடிய தீண்டாமை. ஆர்எஸ்எஸில் இன்றைக்கு வரைக்கும் பெண்களுக்கு தலைமை கொடுத்துருக்காங்களா? பெண்ணடிமைத்துவத்தை தான் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து தூக்கி பிடிக்கிறது. வர்ணாசிரம சனாதன கோட்பாடு தானே ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம். ஆர்எஸ்எஸ்க்கு இது வரைக்கும் பெண் தலைமை எடுத்திருக்காங்களா சொல்லுங்க? மற்ற எல்லா அரசியல் அமைப்புகளுக்கும் எல்லா அரசியல் கட்சிக்கும் மாறி பெண் வந்து ஆண்களும் வந்து தலைமை வைத்திருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ்க்கு இது வரைக்கும் ஒரு பெண் தலைமை வைத்திருக்காங்களா? இல்லை. சரியா, பெண் இருக்கட்டும், ஆண்களில் வந்து தலைமை பொறுப்பில் இருக்காங்களா ஆர்எஸ்எஸில்? யாரை மேக்சிமம் வச்சுருக்காங்க? சித்துபவன் பார்ப்பனை தான் வைப்பாங்க. பார்ப்பன சமூகத்தை தான் அவங்க செய்ய முடியும், தலைமை படத்தில் இருக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருந்து கொண்டு பெரிய தொண்டு இயக்கம் என்று சொன்னால் என்ன தொண்டு இயக்கம் வந்துச்சு? ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பயங்கரவாத இயக்கம். இந்த ஆர்எஸ்எஸ்ஸை கண்ணுங்கருத்தமாக பார்க்கணும். எங்கே பேசுனாங்க? யூஎஸ் செனட்டில் பேசுனாங்க, அமெரிக்கா செனட்டில். யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாட்டு சபையில் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க பண்ணக்கூடிய சிறுபான்மையினருக்கு, மத சிறுபான்மையாக இருக்கக்கூடிய குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்துவர்களுக்கு, தலித்துகளுக்கு இந்தியாவில் ஒரு என்ன இல்லை, ஒரு செக்யூரிட்டி இல்லை, ஒரு பாதுகாப்பு இல்லை. அதுக்கு காரணம் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் என்று யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஐக்கிய நாட்டு சபையில் வந்து பேசப்பட்டதா இல்லையா? கடந்த 70 ஆண்டு கால வரலாற்று எடுத்துக்கோங்க. 1989 ஈஸ்ட் பெங்காலில் நெல்லியில் எவ்வளோ பெரிய படுகொலை, எவ்வளோ பெரிய, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100கணக்கான பேரை வந்து என்ன செய்கிறாங்க, கொண்டொழிக்கிறார்கள். அதில் வந்து 20% பார்த்தீங்கன்னா 70% பேர் வந்து பெண்கள். பெண்களையும் குழந்தைகளும் கொண்டொழித்த இயக்கம் அல்லவா நெல்லி படுகொலை பார்த்துப்பாங்க. அஸ்ஸாம், நீங்கள் அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா தெரியும், அஸ்ஸாமி மூமெண்ட். 1969 to 85 இந்த காலகட்டத்தில் 69 குஜராத்தில்,
1970 பீவண்டியில், 1985 மீண்டும் குஜராத்தில் இந்த இந்துத்துவாவுடைய கொள்கையை சொல்லி மத சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை, தலித்துகளை, கிறிஸ்தவர்களை கொண்டொழித்த இயக்கம் அல்லவா. எத்தனை பெண்களை என்ன செஞ்சுருக்காங்க, பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இஸ்லாமியோட கடைகள் அந்த வணிக நிறுவனம் அடித்து நொறுக்கி தீக்கிரையாக்கிய அமைப்பு ஆர்எஸ்எஸ். என்ன தொண்டு நிறுவனம் இதான் தொண்டா? தேசபிதா காந்தியடிகளை சுட்டு கொண்டது யாருங்க? கோட்சே தானே. கோட்சே யார்? ஆர்எஸ்எஸ்காரன் தானே. ஒரு தேசபிதா காந்தியடிகளை சுட்டு கொண்ட இயக்கத்தை ஒரு தேசத்தினுடைய பிரதமர் மோடி போகிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அபாயத்தில் நாம் இருக்கிறோம். இதுதான் இந்த காலனுடைய நோக்கமே. இந்த அபாயத்தை விளக்குவதுதான் நம்முடைய நோக்கம். 1987 ஹாஷிம்பூரா என்ன மீரட்டு உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனை. மீரட்டு, முராதாபாத், பீவண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கலவரக்காடு தான். குறிப்பாக 1987 ஹாஷிம்பூராவில் எத்தனை 100 பேரை என்ன செஞ்சாங்க? காசியாபாத்தில் சுற்றி வர இருக்கக்கூடிய அங்கே முராதி நகர், காசியாபாத் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பெரிய கொடுமைகளை செய்தார்கள். இஸ்லாமியர்களை ஓட ஓட வெட்டி கொலை செய்தார்கள். லோக்கலில் இருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் வீரர்களும் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரும் சேர்ந்து அந்த கொலையை செஞ்சாங்க. கொலையை முன்னே நடத்துறது யார்? ஒரு பெரிய இனப்படுகொலையாக இருந்துச்சா இல்லையா ஹாஷிம்பூரா கலவரம்? ஆர்எஸ்எஸ் தானே. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 19 பேரை சுட்டு கொண்டாங்களா இல்லையா? இதெல்லாம் அரசு கெசட்டில் இருக்கிறது. கிரைமுடைய டைரியில் எடுத்து பாருங்கள், இருக்கும். 1989 பாகல்பூர் சொல்லி அது பீகாரில் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 1000 இஸ்லாமியர் குடியிருப்புகளை மார்க் பண்ணி அட்டாக் பண்ணாங்க. யாரும் இந்த ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் சொல்கிறாங்கல்ல, இப்போ தன்னார்வ தொண்டர்கள், நாட்டை கட்டமைத்த அந்த தொண்டர்கள் தான் என்ன பண்ணாங்க? பீகாரில் பாகல்பூரில் 1989 இஸ்லாமிய வீடுகளை குறிவைத்தார்கள். இவர் தொண்டர்களா குண்டர்களா? நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஆர்எஸ்எஸ் கடந்த 70 ஆண்டு காலம் இந்த நாட்டை கபலீகரமாக்கியிருக்கிறது. கௌரி லங்கேஷ், கல்புர்கி, ஹசன் மன்சாரே போன்ற தலை சிறந்த இலக்கியவாதிகளை கொண்டளித்தது யார்? ஆர்எஸ்எஸ் இல்லையா? நாட்டின் தேசபிதா ஒரு பக்கம் இருக்கட்டும், இது போன்ற ஆளுமைகளை, ஹேமந்த் கர்கரேவுடைய கொலைக்கு பின்னால் யார் இருக்கார்? திறமை வாய்ந்த அசோக் சவான், எஸ்பி அசோக் சவானுடைய கொலைக்கு பின்னாலுடைய மர்மம் என்ன? நீதிபதி லோயா, ஷராபுதீன் என்கவுண்டர் வழக்கை விசாரித்த நீதிபதி லோயா எப்படி சுட்டுக் கொல்லப்பட்டார்? இதுக்கு பின்னால் யார் இருக்கா? மக்கா மஸ்ஜிதுடைய குண்டை வெடிப்பு, பிரக்யான் சிங் தாகூரை உருவாக்கியது எந்த இயக்கம்? இப்படி நான் பட்டியல் போடலாமல். 2002 குஜராத் கலவரம், பட்ட பகலில் வெட்ட வெளிச்சத்தில் நிறை மாத கர்ப்பிணியை, இஸ்லாமிய பெண் கர்ப்பிணியை வயிற்றில் சூலாயத்தை ஒத்தி குத்தி கிழிச்சு அந்த சிசுவை குத்தி வெளியே எடுத்து ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிட்டு பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய இயக்கம் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு நான் சொல்லலை. பிபிசி டாக்குமெண்ட் வெளியிட்டிருக்கிறது. அந்த திருவாளர் மோடி அவர்கள் தான் கிராமமாக சென்று என்ன செய்கிறார்? சூலாயுதம் கொடுத்ததுலேருந்து மக்களை தயார் பண்ணார அந்த வீடியோ காட்சியில் வெளியிட்டதா இல்லையா? சர்வதேச அளவில் இந்தியாவுடைய புகழை நாற்றம் முடிக்க செய்த இயக்கம் இது ஆர்எஸ்எஸ்ஸா இல்லையா? உண்மையை தான் சொல்கிறோம். ஆர்எஸ்எஸ்காரங்க பார்த்தா நீங்கள் கொந்தளிப்பீங்க. உண்மையை தான் சொல்கிறோம். இந்த நாடு எல்லாருக்குமான நாடு, அனைவருக்குமான நாடு, பாரினிலே சிறந்தான நம் பாரத நாடுன்னு சொல்கிறோம். ஆனால் அதை சீர்குலைத்தது யார்? சீர்குலைத்து கொண்டிருப்பது யார்? இன்றைக்கு வரைக்கும் ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைப்பது யார்? வாக்கு சீட்டு வாக்கு திருட்டு மூலமாக இந்த நாட்டை ஆட்சிப்படுத்தி ஆட்டி படைப்பது யார்? எவ்வளோ பெரிய ஊழல்கள்! நீரவ் மோடி, லலித் மோடி, விஜய் மல்லையான்னு வரிசையாக நாட்டை கொள்ளெடுத்து கொண்டு சென்று கொண்டே இருக்காங்க. அவங்களாம் யார்? ஆர்எஸ்எஸ் உடைய அந்த பாஜகவுடைய பின்புலம் உள்ள ஆட்களாக இல்லையா? ஆப்ரேஷன் சிந்து நாங்கள் பிடுங்கிட்டோம் கிழிச்சிட்டோங்கிறாங்க. ஆப்ரேஷன் சிந்துரை பற்றி நம்ம கேள்வி கேட்கும்போது பதில் இல்லையே. பாகிஸ்தானிகள்ங்கிறாங்க. பாகிஸ்தானை நம்ம சோழியை முடிச்சிருவோம், நம்ம இந்தியா இராணுவ பின்னாடி அத்தனை பேர் நிற்கிறோம் என்று சொன்னவர் தான் கேள்வி கேட்குறாங்க. அப்படி சொன்ன ராகுல் காந்தி கேள்வி கேட்குறாரு. பாகிஸ்தானை நீங்கள் தாக்குவதற்கு முன்னால் மோடி அவர்களே நீங்கள் சொன்னீங்களா பாகிஸ்தான்கிட்ட கேட்டாரா இல்லையா? டொனால்டு ட்ரம்ப் சொல்லி தான் நீங்கள் பாகிஸ்தான் போல் நிறுத்தினீங்களா கேட்டாரா? பதில் இல்லையே. அப்போ உங்கள் தேசபக்தியே கேள்விக்குறியாக இருக்கா இல்லையா? இப்படி கடந்த 70 ஆண்டுகளில் முசாஃபரில் 2013, 2020 டெல்லி, இப்படி பட்டியல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம லோக்கலில் கோயம்புத்தூரில் வரைக்கும் கலவரங்க. எந்த அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் பெரிய தொண்டு இயக்கம் சொல்வது காரணம் என்னன்னு சொன்னால், ஆர்எஸ்எஸ் என்ன இயக்கம்னு மோடிக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கும் தெரியும். இன்றைக்கு 140-150 கோடி மக்கள் இருக்கிறாங்க.
இதில் வந்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் வந்து கழித்து விட்டான்னு சொன்னால் சுமார் 100 கோடி மக்கள் தான் இந்து மக்கள் இருக்கிறாங்க. அத்தனை பேருமா ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கிட்டாங்க? இல்லை. 99% இந்து சகோதரர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை ஏற்றுக்கொள்ளவில்லை. மிஞ்சி போனால் ஒரு 2 கோடி 3 கோடி தான் ஆர்எஸ்எஸ் இருப்பாங்க ஆக்டிவ் மெம்பர்னு. மிச்சம் 90 கோடி மக்கள் யார்? ஆர்எஸ்எஸ்ஸை ஏற்றுக்கொள்ளாத இந்து சமூக மக்கள் தான். அதில் தலித்துகள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. தலித்துகள் இந்துக்களே இல்லாமல் அது வேறு டாபிக் வேறு. ஆக இந்தியர்களால் புறக்கணிக்கப்பட்ட அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். இந்த நிலையில் மோடியை ஆர்எஸ்எஸ் காலி செய்கிறது. எங்கே சொல்லுதான் நீ கேட்கணுமே இல்லை, நீ பிரதமராக ஆக்கினது நாங்கள் தான், ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் தொண்டர்களுடைய உழைப்பினால் தான் மோடியாக பிரதமராக இருக்கிறார். அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சராக இருக்கிறார். எங்கே சொல்லுதான் ஆர்எஸ்எஸ் சொல்லுதான் நீங்கள் கேட்கணுமே இல்லாமல் உங்கள் சொல்ல நாக்பூர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நாக்பூர் எழுதுகிற ஸ்கிரிப்டுக்கு தான் பிரதமர் ஆட வேண்டும். இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய 200 வருஷம் வந்து ஆர்எஸ்எஸ் பிளான் போட்டிருக்காங்க இந்துத்துவாய் வந்து நிலைநாட்டுவதற்காக இந்தியாவில். இது 100 ஆண்டு 2025 நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டு விழாவில் தான் புகழ்ந்து என்ன செய்தார் மோடி பேசுகிறாரு. மோடி புகழ்ந்து பேசுன காரணம் தன்னுடைய பதவி பறிபோயிடும். ஆர்எஸ்எஸ் மோதினோம்னா அடுத்த பிரதமர் வேட்பாளர் நம்ம நிற்க முடியாது, ஏன் இந்த 3 மாதத்துலேயே பதவி காலியாக போகிறோம் என்ற நோக்கம்தானே தவிர ஆர்எஸ்எஸ் மோடியை புகழ்ந்து பேசுனதுக்கு எந்த விதமான நியாயமான எந்த முகாதிரமும் இல்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டு மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டு விட்டார்கள். அதனால தான் இந்த ஓட் சோர் மேட்டரில் ஆர்எஸ்எஸ் அமைதியாக இருக்குது. ஆர்எஸ்எஸ் சரியாக சப்போர்ட் பண்ணலை மோடிக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை நோக்கி ராகுல் காந்தி கேள்வி கேட்டிங்கன்னா பாஜகக்காரங்க பயப்படுறாங்க. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேள்வி கேட்டால் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் பதில் சொல்லட்டும். பாஜகக்காரங்க ஏன் பயப்படுற? இதுதான் கேள்வியாக இருக்கிறது. எனவே பார்க்கலாம், மோடி ஆர்எஸ்எஸ்ஸை புகழ்ந்தது முழுக்க தன்னுடைய சுயநலம்தான். மோடி எப்போ அண்ணன் காலியாவார், தின்ன எப்போ அவன் காலியாவுண்டு காத்து கொண்டே இருக்கிறார்கள். பாஜகவிலேயே பிஜேபியில் மோடி போட்டுப்பா, அடுத்து நம்ம வந்து உட்காருவோம்ப்பா அப்படிங்கிற அந்த நாற்காலியுடைய போட்டி தொடங்கிவிட்டது. இந்த போட்டி எங்கே போய் முடியும் என்று பார்ப்போம். ஆர்எஸ்எஸ் என்ன முடிவெடுக்கும் என்பதையும் பார்ப்போம். இணைந்திருங்கள். இது போன்ற காணொளிகள் உங்களுக்கு தொடர்ந்து வழங்குகிறோம். இந்த சாயிப் டாஸ்கோடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.